டோட்டல் பிளாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 155 பிளாட்ஸ் இப்போ ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது 30+ வந்து சோல்ட் அவுட்டே ஆயிருச்சு. இப்போ வந்து 20 பிளாட்ஸ் தான், வெறும் 20 பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இந்த லே அவுட் வந்து டக்குன்னு புக் ஆயிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இங்க எங்கேயுமே கிடைக்காது. இந்த சைட்டுக்குள்ள ஆல்ரெடி மக்கள் வந்து குடியேறி வந்துட்டாங்க. பேக் சைடில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 15 வீடு வந்து ஆல்ரெடி கட்டியே வந்துட்டாங்க. சைடு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாப்பேட்டு, சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டு. 2 ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே ட்ரெயின் மூலியமா மட்டும் இல்லைங்க, பஸ் வசதி கூட இருக்கு. பூந்தமல்லி டு திருவள்ளூர் போற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்லாம் அந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு. கொக்கோ கோலா இருக்கு நியர்பைல, ஜப்பான் லைட்னிங் இருக்கு, லேட் சாக்கோ. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நியர்பைல தான் இருக்கு. பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிராவல்ல போயிட முடியும். இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் CPRR ரோடு வருது. சென்னை டு பெங்களூர் போற எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் 4 கிலோமீட்டர்லாம் வருது. ஜஸ்ட் 1500 தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிற தான் பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிற ரோட்டில் இருக்க அரண்வாயில் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லேஅவுட்டை பார்க்குறது தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோக்கள் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம சைட்டை சரௌண்டிங்கில் ஃபுல்லாமே ரெசிடென்சியெல்லாம் வந்துருச்சு, ஃபுல்லாமே வீடு கட்டி வந்துட்டாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம். என்ன மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஆல்ரெடி குடியேறி வந்துட்டாங்க. ஏன்னா இந்த சைட் வந்து லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130 பிளாட்ஸ்க்கு மேலே சோல்ட் அவுட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குற லே அவுட்டில் டோட்டல் பிளாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 155 பிளாட்ஸ். இப்போ ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆனது 130+, சரிங்களா. 130+ வந்து சோல்ட் அவுட்டே ஆயிருச்சு. இப்போ வந்து 20 பிளாட்ஸ் தான், வெறும் 20 பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லே அவுட் வந்து டக்குன்னு புக் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அரண்வாயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா DTCP அப்ரூவ்டு பிளாட்ஸ், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி மக்கள் வந்து குடியேறி வந்துட்டாங்க. பேக் சைடில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வீடு வந்து ஆல்ரெடி கட்டியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ உடனே வீடு கட்டி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைட்டு பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோல்ட் அவுட் டக்குன்னு ஆயிருக்கு. வந்து 155 பிளாட்ஸ் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 130 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட்டே ஆயிருச்சு. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவென்யூ ட்ரீஸ் வந்து மரமாகவே வளர்ந்துருச்சு, அந்தளவுக்கு நல்லா வந்து க்ரீனரியாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இபியுமே வந்துருச்சு. ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்திருக்கு அப்படின்னாலே இபி வந்திருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இபியுமே இருக்குது, ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ சூப்பராக அந்த லேஅவுட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா 2 வழியாக வரலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாப்பேட்டு, சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டு. 2 ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மிடில் தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர், சரிங்களா. செவ்வாப்பேட்டு ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வேப்பம்பட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அதுவே ஒரு 3.5 கிலோமீட்டரில் வருது. ஸோ இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிடில் தான் இருக்குது. இந்த சைட்டுக்கு நீங்கள் ட்ரெயின் மூலியமாக மட்டும் இல்லைங்க, பஸ் வசதி கூட இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்லாம் அந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கோயம்பேடுலேருந்து கூட இங்கே பஸ் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குத்தம்பாக்கம் கூட அங்கேருந்து கூட வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பூந்தமல்லிலேருந்து கூட வர முடியும். டி நகர்லேருந்து கூட இங்கே அரண்வாயிலுக்கு பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பஸ் வசதி கூட இந்த சைட்டுக்கு பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பையில் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இந்த சைட்டுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ வந்து சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொன்னேன், கனெக்டிவிட்டி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்கு நியர்பையில் இருக்க அப்ரிசியேஷன், கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நியர்பையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், சரிங்களா. அது வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டன், ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு நியர்பையில் இருக்க லே அவுட்டில் அதுவும் ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம லே அவுட்டை சொல்லலாம். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் போயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ரிசியேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். எங்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப் வந்து வருதோ அதுக்கு நியர்பையில் இருக்க எல்லா இடமே வந்து அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து குத்தம்பாக்கம் நியர்பையில் இருக்கனால ஸோ இந்த லேண்ட் ஏரியாவுமே அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றனால நியர்பையில் வந்து திருமலிசை இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மிடில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலா இருக்குது நியர்பையில். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் லைட்னிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட் சாக்கோ. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் போயிட முடியும். இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் தான் CPRR ரோடு வருது. அது மட்டும் இல்லாமல்
சென்னை டு பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் 4 கிலோமீட்டர்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டியுமே பக்காவாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் நம்ம சைட்டுக்கு நியர்பையில் இருக்கனால இப்போ வந்து ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் இருக்கோ நீங்கள் வாங்கி ஒரு 10 வருஷத்தில் வேறு லெவல் அப்ரிசியேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா நியர்பையில் நம்ம சைட்டுக்கு நியர்பையில் என்னென்ன கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஏறும் க்ரோத் வருன்றது. ஸோ அந்த அளவுக்கு க்ரோத் இந்த சைட்டில் இருக்குது. அதுவும் இப்போ அவங்க சொல்ல போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வந்து ஹைலைட்டே. ஏன்னா இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்க இடத்துல அதே மாதிரி நியர்பைலே 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிபிஆர்ஆர் ரோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. நியர்பையில் டைடல் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கூட நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட் இருக்கிற இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 3000 சொல்ல மாட்டேங்க, ஜஸ்ட்டு 1500 தான் கொடுத்துட்ருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 155 பிளாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 130 ப்ளஸ் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சு. மக்கள் வந்து குடியேறி வீடு கட்டி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லே அவுட்டில் நீங்களும் வந்து வீடு கட்டி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பக்காவான லே அவுட்டு தான். அதுவும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்துங்க வெறும் 1500 தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்க ஒரு ஏரியாவில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ப்ரைஸுக்கு. ஆனால் இது வந்து வேறு லெவலில் ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த லே அவுட்டில் நீங்களும் உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துங்க, நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு. பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்டு வந்து எவ்வளோவுக்கு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. நியர்பையில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது, நியர்பையில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் 20 பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1500னா இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 15 லட்ச ரூபா வரும். ஸோ இனிஷியலாக உங்கள்கிட்ட வந்து வெறும் ஒரு 3 லட்சம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து கட்டி கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். மீதத்தை வந்து பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ 90% பேங்க் லோன் கூட அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு லே அவுட் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த லே அவுட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எங்கே வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் ஓகே தான் பிரதர், நான் வந்து இந்த லே அவுட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நியர்பையில் வந்து இப்போ நான் வந்து வீடு கட்டி வந்துட்டேன் அப்படின்னா நியர்பையில் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன காலேஜ் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்க ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் ஜஸ்ட் இங்கேருந்து நான் போட்டிருக்கேன் நியர்பை ஸ்கூல்ஸு. அது என்னென்ன ஸ்கூல் வருதுன்னு அப்படியே லைவாக சொல்லிடுறேன். விஸ்வக்சேனா வித்யாவா இருக்குது, குருகுலம் இருக்குது, ராஜா நேஷனல் மெட்ரிகுலேஷன் இருக்குது, எஸ்கேஎஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் நியர்பையில் இருக்குது. இது எல்லாமே சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இவ்வளோ ஸ்கூல்ஸுமே இருக்குது. நீங்கள் பூந்தமல்லிருந்து அரண்வாயில் வர்ற வழியிலே நீங்கள் அவ்வளோ காலேஜஸ் பார்க்க முடியும். கிங்ஸ் காலேஜ் பார்க்க முடியும், அதே மாதிரி வந்து சவிதா பார்க்க முடியும், ராஜேஸ்வரி பார்க்க முடியும். இந்த மாதிரி நியர்பைலே காலேஜஸ் அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியர்பையில் ஸ்கூலும் காலேஜுமே இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி அப்போ வந்து ஃபேமிலியை நீங்கள் மூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பக்காவான லே அவுட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவல் லே அவுட்டாக இருக்குது. இந்த சைட்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 20 பிளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிளாட்ஸை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள்.